வேத புத்தகத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 25 முதல் 29 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலிலே வாசிக்கப் போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 5:25 முதல் 29. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தம் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் பேசுகிறது எதுவோ அதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை நாங்கள் கர்த்தாவுடைய வாழ்க்கையை அனுசரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். கர்த்தரே மகிமை எடுத்துக்கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். திருமண உடன்படிக்கையின் புதிதாக்கம் என்கிற தலைப்பிலே நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம தியானித்து வருகிறோம். திருமண உடன்படிக்கையின் புதிதாக்கம் என்கிற தலைப்பிலே ஒரு புதிய செய்தி தொடரை நம்ம கடந்த வாரத்திலிருந்து நம்ம தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே அதே செய்தியிலே அந்த செய்தி தொடரை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். சில வாரங்களாக நம்ம குடும்பத்தை குறித்து, திருமண உறவை குறித்து, திருமணத்தை குறித்து, வேதம் கற்றுத்தருகிறது என்ன என்பதை குறித்து தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஒரு திருமணத்தை புதிதாக்குகிற உடன்படிக்கைக்குள்ளாக, அந்த ஆராதனைக்குள்ளாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிறோம். திருமண புதிதாக்குகிற ஆராதனை என்று சொன்னால், நம்ம முதலாவதாக திருமணம் நடந்த அன்னைக்கு, எப்போ மேரேஜ் நடந்தோ அப்போ நம்ம என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தோமோ ஒருவருக்கு ஒருவர், அதே வாக்குத்தத்தங்களை மறுபடியும் கணவனும் மனைவியும் செய்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்வது, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஆராதனை. அப்போ இந்த செய்தி தொடரின் முடிவிலே அந்த ஞாயிறு ஆராதனை விசேஷமாக பரிசுத்த விவாக ஆராதனையாக அறிவிக்கப்படும். அப்போ நீங்கள் எல்லாரும் முன்பாக வந்து ஒருவருக்கு ஒருவர் மறுபடியும் தேவனுக்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு அந்த திருமண உடன்படிக்கைக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா இல்லையா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் புதிதான காரியங்களை செய்கிறவர். 2020 முதலாவதாக இந்த திருமண உடன்படிக்கையின் புதிதாக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே 2020 அந்த ஆராதனை ஒன்று நடத்தப்பட்டது. எல்லாரும் குடும்பமாக வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் மோதிரம் மாற்றிக்கொண்டு எல்லாம் உடன்படிக்கை செய்து கொண்டோம். கர்த்தரதை கேட்டார், மகிமைப்பட்டார். அநேக குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே அதை அவ்வப்பொழுது ஒவ்வொரு வருஷத்திலும் கர்த்தர் நடத்துகிறபடியாக அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்திலே அதைத்தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திருமண உடன்படிக்கையின் புதிதாக்கம். இட் இஸ் a covenant renewal in Christ. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ இதை செய்ய நான் சும்மா ஏதோ வந்து நானும் வாக்கு மாற்றிக்கொள்ளுகிறேன், மோதிரம் மாற்றிக்கொள்ள சொல்லுவதனாலே பிரயோஜனம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த திருமணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அதை நம்ம கடைபிடித்து வாழ்கிறோமா? உண்மையிலேயே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு திருமண வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு எந்தெந்த இடங்களில் குறைந்திருக்கிறோமோ அதை சரி செய்து கொண்டு அதை தேவனுக்கு முன்பாக உண்மையான உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்வதுதான் இந்த ஆராதனையின் விசேஷமான அழைப்பாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தி தொடரை நம்ம கடந்த வாரத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே தேவ சமாதானத்தின் புதிதாக்குதல் என்று சொல்லி நம்ம ஒரு தலைப்பிலே தேவனுடைய செய்தியை நம்ம தியானித்தோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் முதலாவதாக வர வேண்டியது தேவனுடைய சமாதானம். அப்ப தேவ சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு குடும்பம், ஒரு திருமணம் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. ஆக முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் குறைவதற்கு எங்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோமோ அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு மனம் திரும்பிக் கொள்வது, நம்மை சரி செய்து கொள்வது, அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம். அதனுடைய காரியம் என்ன என்பதை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து தியானிப்பதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதற்காக. கர்த்தர் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின பொழுது முதலாவதாக ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார். திருமணம் என்று ஒன்று இருந்தது இல்லை அப்பொழுது. அதன் பின்பு கர்த்தர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். அவள் மனிதத்தில் எடுக்கப்பட்டபடினாலே அவருடைய பெயர் மனுஷி என்று சொல்லி அழைக்கப்பட்டார்.
செய்யப்பட்டது. அவளை ஒரு குடும்பமாக கர்த்தர் உருவாக்கி அதை தன்னுடைய சித்தத்தை, இருதயத்தை வெளிப்படுத்தினார். அப்பொழுது கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? எல்லாம் மிகவும் நன்றாயிருக்கிறது என்று இயேசு கண்டார். எல்லாவற்றையும் பார்த்து நன்றாயிருக்கிறது என்று இயேசு கண்டார். அப்ப திருமண உறவுக்கு முன்பாக வருவதற்கு முன்பாகவே மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷம் என்ன? கர்த்தர் மனிதனை தன்னோடு கூட ஒரே ஆவியாய் இருப்பதற்காக சிருஷ்டித்தார். மிருகங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், விலங்குகளுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம், மரங்களுக்கு, கொடிகளுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய ஆவியானுடைய ஆத்துமா நமக்குள்ளாக தங்கி இருப்பது. அதுதான் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் விரும்பின காரியம் என்ன? மனிதன் முதலாவதாக தன்னோடு கூட ஒரே மனிதனாக இருக்க வேண்டும், ஒரே ஆவியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படி சித்தமாய் இருந்தது. அப்ப ஆதாம் தேவாதி தேவனோடு கூட இணைக்கப்பட்டவனாக ஒரே ஆவியாய் இருந்தான். ஏவாளும் அதே போல தேவனோடு கூட ஒரே ஆவியாய் இருந்தாள். அப்ப முதலாவதாக தேவாதி தேவன் விரும்புகிறது கணவன் தனியாக தேவனோடு ஒரே ஆவியாய் இருக்க வேண்டும், மனைவி தனியாக தேவனோடு ஒரே ஆவியோடு இருக்க வேண்டும். இப்ப தேவாதி தேவனோடு கூட இருக்கிற உறவிலே ஒரு சரியான தொடர்பு இல்லை என்று சொன்னால் உங்க குடும்ப உறவை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அதுதான் நம்ம முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். அது ஏதோ சரீரப்பிரகாரமான மரணத்தை குறித்து தெய்வாதி தேவன் பேசவில்லை. அவருடைய ஆவியிலே ஒரு மரணம் வரும் என்பதை குறித்து கர்த்தர் பேசினார். ஆகவே இன்றைக்கும் கூட பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தெய்வாதி தேவனை அறியாதபடிக்கு ஒரு மரித்த நிலைமையில, ஆவிக்குரிய மரித்த நிலைமையிலே பிறக்கிறார்கள். அந்த மரித்து போன நிலைமையில் இருக்கிற ஆத்துமா தேவனை அறிந்து கொள்வதற்காக இயேசுவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தமக்குள்ளாக அழைக்கும் பொழுது அவளுக்குள்ளாக இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுதான் உயிரோடு எழுகிற மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை கணவன் பெற்றிருக்க வேண்டும், மனைவி பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் தங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். இயேசு சொன்ன காரியம் என்ன? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது இல்லை என்று சொல்லி. ஆகவே ஒரு கணவனும் மனைவியும் தனித்தனியாக தேவாதி தேவனை காண்கிற ஒரு நிச்சய பாக்கியத்துக்குள்ளாக முதலாவதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பல சமயங்களிலே தேவாதி தேவன் விரும்பாத பல அந்நிய காரியங்களை நாம நம்முடைய திருமணத்திலே, நம்முடைய குடும்பத்திலே அனுமதித்து விடுகிறோம், தொடர்புகளை அனுமதித்து விடுகிறோம், கர்த்தர் விரும்பாத காரியங்களை வைத்து விடுகிறோம். அதையெல்லாம் எடுத்தால் தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சிலருடைய வாழ்க்கையில ஒரு போட்டோகிராஃபா இருக்கலாம். திருமணத்துக்கு முன்பாக யாரோ உங்களுக்கு கொடுத்த ஒரு போட்டோகிராஃபா இருக்கலாம், யாரோ உங்களுக்கு எழுதின ஒரு கடிதமா இருக்கலாம், நீங்கள் யாருக்கோ எழுதின ஒரு கடிதமா இருக்கலாம், யாரோ உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசா இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுடைய திருமணத்துக்கு தேவையற்ற ஒன்று, உங்களுடைய திருமணத்தை குலைக்கிற ஒன்று உங்களுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கலாம், உங்களுடைய ஆவியிலே இருக்கலாம், உங்களுடைய மனதில் இருக்கலாம். அதை பிரசித்தப்படுத்த வேண்டும், தேவனுடைய சமூகத்தை கொடுத்து அதை மனம் திரும்ப வேண்டும், அதை நம்ம விட்டு எடுத்து போட வேண்டும். அதுதான் இரண்டாவதாக நம்ம பார்த்த காரியம். ஆகாப் இயேசுவேலுடைய காரியங்களை பார்த்த பொழுது ரெண்டு பேரும் ஆவிக்குரிய விதத்திலே அநேக தவறுகளை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தார்கள். அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை என்பதை குறித்து நம்ம யோசித்தோம். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து, இப்போ என்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது, என்னுடைய வாலெட்டுக்குள்ளாக என்ன இருக்கிறது, என்னுடைய ஃபோனில் என்ன இருக்கிறது, என்னுடைய கான்டாக்டில் என்ன இருக்கிறது, யார் இருக்கிறார்கள், எனக்கு தேவையான கான்டாக்ட்ஸ் தான் இருக்கிறார்களா, அது சரியான தொடர்பு தானா என்பதெல்லாம் யோசித்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்பொழுது தேவ சமாதானம் நமக்குள்ளாக வர முடியும். அந்த புதிதாக்குதல், அந்த தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு, அந்த பரிசுத்தம் காணப்படாத விதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை தங்கி இருக்க முடியாது. மூன்றாவதாக, கணவனும் மனைவியும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எடிஃபிகேஷன் ஆஃப் ஈச் அதர். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். பக்தி விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாகத்தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு சொல்வதை கேட்டுக்கொண்டு அப்படியாக சென்று விடக்கூடாது. அனனியா சப்பீராளை குறித்து பார்த்தோம். அந்த உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தை குறித்து மனைவி கணவனையோ, கணவன் மனைவியோ சரி செய்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த வாழ்க்கையிலே ஒரு சாபம் தான் வந்தது. அப்ப தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நாங்கள் திருமணத்திலே நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், இந்த ஒரு மனதை பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த தெய்வ சமாதானம் நமக்குள்ளாக வரும். அந்த தெய்வ சமாதானத்தை புதுப்பித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த சமாதானத்தில் இருப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இன்றைக்கு நம்ம அந்த செய்தி தொடரில் இரண்டாவது செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியின் ஒரு தலைப்பு நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்ளுவது. தெய்வாதி தேவனுக்கு முன்பாக நம்முடைய திருமண அன்பை புதுப்பித்துக் கொள்வதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு ரெண்டு வாக்கியங்களை வாசித்து அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக எபேசியர் 5:25 முதல் பகுதி சொல்லுகிறது, புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல சமயம் நினைத்துக் கொள்ளுகிறோம், அப்போ இதெல்லாம் ஹஸ்பண்ட்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்த காரியம், ஒய்ஃப்லாம் ஒன்று செய்ய வேணும் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லாரும் ஒருவரை நேசிக்க வேண்டும். அதைத்தான் தீத்துவின் நிருபம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம்.
தெய்வ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலே அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப கணவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை என்ன? மனைவியை நேசிக்க வேண்டும். எப்படி கிறிஸ்து நேசிக்கிறாரோ அப்படியாக நேசிக்க வேண்டும். மனைவிக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்ன? தன்னுடைய புருஷர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு கட்டளை. அப்ப தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவனோடு கூட இருக்க முடியும். நம்முடைய உடன்படிக்கையிலே புதுப்பித்துக் கொண்டு நடக்க முடியும். அன்பு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, தேவனுடன் நடக்கிற வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்க வேண்டும். ஃபவுண்டேஷன் என்று சொல்லலாம், ஃபண்டமெண்டல் என்று சொல்லலாம். வேதத்தில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நம்முடைய அடிப்படை தேவை அன்பு என்பதை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் நமக்கு என்ன நன்றாக தெரிந்த வசனம் தான். ஆவியின் கனியோ என்ன? அன்பு. அதில் 9 காரியங்கள் சொல்லப்பட்டால் முதலாவதாக சொல்லப்பட்டது அன்பு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக அன்பு காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. உங்களுடைய வாழ்க்கையில அன்பு உண்டா என்பதை குறித்து நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாம் சொல்லலாம், ஒரு வேளை இடத்துல வாங்க அன்பு தான் இருக்குது, we are loving each other அப்படி நீங்கள் சொல்லிடுவீங்க, ரொம்ப எளிதாக சொல்லிடுவீங்க. ஆனால் தேவன் விரும்புகிற தேவ அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டுமா? அது எப்படிப்பட்ட அன்பா? வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:8 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். இது ஏதோ கேஷுவலாக ஐ லவ் யூ என்று சொல்லுகிறது அன்பல்ல. ஏதோ போனை எடுத்து பேசிவிட்டு வைக்கும் பொழுது ஐ லவ் யூ ஹனி என்று சொல்லிவிட்டு வைப்பது அது மாத்திரம் அன்பு அல்ல. ஆமா, நம்ம சொல்ல வேண்டும், வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஊக்கமான அன்பு இருக்க வேண்டுமா? நம்ம கணவனுடைய தேவைகளை மனைவி சந்திப்பதிலே ஊக்கமாக இருக்க வேண்டும். மனைவியின் தேவைகளை சந்திப்பதிலே கணவன் ஊக்கமாக இருக்க வேண்டும். அவளை பாதுகாத்துக் கொள்வதிலே, அவர்களுக்காக ஜெபிப்பதிலே, அவளுக்கு ஆலோசனை கொடுப்பதிலே எல்லாத்திலும் ஊக்கமாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு கருத்து தருகிறார். அவங்களுடைய அன்பு ஊக்கமாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16:14 சொல்லுகிறது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுது. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுது. சலிப்போடல்ல, அன்போடு செய்யணும். வீட்டில் ஏதாவது செய்யணும்னா நான் சலித்து கொண்டே நான் தான் பண்ணணும். அது எப்போதும் என்ன பண்ணணும், நானும் பண்ணிக்க என்ன பண்ணலாம், எல்லாரும் பண்ணுறோம். ஆனால் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள் என்று தான் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். கொலோசியர் 3:14 சொல்லுகிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். இந்த அன்பு பாருங்க, உலகத்தில் எந்த ஆயுதத்தையும் ஜெயிக்க வல்லமை உள்ளது தான் இந்த அன்பு. இதை நம்ம முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் சத்துருக்களை ஸ்நேகியுங்கள். குடும்பத்தை மாத்திரம் சத்துருக்களை ஸ்நேகிக்கணுமா? அப்போ சிலருக்கு சத்துருக்களை ஸ்நேகிக்கலாம் நல்லா வந்துடும், குடும்பத்துக்குள்ள ஸ்நேகம் வராது. அதான் நம்ம யோசித்து பார்க்கணும். சத்துருக்களை செய்யுங்களை கர்த்தர் சொன்னால் உங்கள் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களை போய் ஸ்நேகிங்க என்று கர்த்தர் சொல்லவில்லை. முதலாவது குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பன் என்கிற ஒரு பட்டணம். அந்த டர்பன் பட்டணத்தில் சாத்தானை வணங்குகிற ஒரு சபை, சாத்தானுடைய கோயில் இருக்கிற இடம். அந்த சாத்தானுடைய ஸ்தாபனத்துக்கு வந்து தலைவராக இருந்த ஒரு நபர் திடீரென்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். நீங்கள் பார்த்தீங்களா? யாரும் பார்த்தீங்கன்னா தெரியல, அது உண்மையில் நியூஸில் வந்த காரியம். அந்த மனிதனை காண்பித்தார்கள், அந்த மனிதனுடைய பேட்டியெல்லாம் கொடுத்தார். அதில் சொல்லப்பட்ட காரியம் தான், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அப்போ இந்த சாத்தானுடைய சபையிலிருந்து ஒரு பெரிய உயர்மான பதவியில் இருந்தவர் சாத்தான் சபையிலே. அப்போ எல்லாரும் வந்து கேட்டாங்க, ஏன் ராஜினாமா செய்கிறேன் சொன்ன பொழுது சொன்ன காரியம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆகினால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னாங்களாம். சொன்ன உடனே எல்லா காட்சியும் எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, நான் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு டெலிவிஷன் சேனலில் என்னை பேட்டி கொடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள். நான் மிகுந்த கோபத்தோடும் எரிச்சலோடும் என்னை மந்திரவாதி என்கிற ஒரு சாத்தானுடைய எண்ணத்தோடு கூட நான் அங்கே சேர்ந்தேன். நான் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, இயேசுவை நான் நம்பவில்லை என்று சொல்லி அந்த பேட்டியிலே நான் தெளிவாக சொன்னேன். எடுத்த பல கேள்விகளை கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை, நான் அவரை நம்புவது இல்லை, நான் சாத்தான் தான் அவரை விட வல்லமை உள்ளவர் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்த பொழுது ஒரு சகோதரி வந்து என்னை வந்து பார்த்தார்கள். என்னை மிகுந்த அன்போடு என்னுடைய கைகளை கொடுத்து இங்கே எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டாங்க. எனக்கு அவளை முன்பின் தெரியாது, யார் என்று சொல்லி பார்த்தேன், எனக்கு தெரியலை யார் என்று சொல்லி. அவங்க எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கொண்டிருந்தாங்க. அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் என் மேலிருந்து உண்மையான கரிசனையும் அக்கறையும் இருந்தது. முடிக்கும் பொழுது சொன்னாங்க, மே காட் பிளஸ் யூ, இட் இஸ் நைஸ் மீட்டிங் யூ, அவ்வளோதான் சொன்னாங்க. என்ற வேறு எதுவும் கேட்கல, அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்க என்னோட இப்படி பேசி சென்றதிலிருந்து என்னோட உள்ளத்துக்குள்ளாக ஒரு சலனம், உள்ளத்துக்குள்ளாக ஒரு பாதிப்பு, இது எப்படி ஒரு அன்பு காணப்பட முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதை குறித்து நான் விளங்கிக் கொள்ள முடியும் பல நாட்களாக யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாளில் நான் என்னுடைய
சாத்தானுடைய மந்திர பூஜை அறையில் உட்கார்ந்து நான் மந்திரத்தில் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இயேசு தரிசனமானார். எனக்கு நம்ப முடியவில்லை. இப்போ அப்போ சொன்ன பொழுது அந்த சகோதரி சொன்ன அதே இயேசு நான் தான் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், நீர் இயேசு தான் என்று நிரூபித்து காண்பியும் என்று நான் சொன்னேன். அவர் மிகுந்த அன்போடு கூட என்னை பேசினார். நான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம், என்மேல் காண்பிக்கப்பட்ட அன்பு என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க எத்தனை பேரை நம்ம அப்படி அன்போடு கூட நடத்துகிறோம். அந்த அன்பு இருக்குதா நமக்கு? நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக நம்ம யாரையாவது கற்றுக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்கள் அவங்க நேக் பண்ணதால் கொண்டு வர முடியாது. உங்கள் அன்பை காண்பிக்கிறீர்களா? தேவனுடைய அன்பை காண்பிக்கப்படுகிறதா? அதுதான் நம்முடைய குடும்பத்தின் அடிப்படையாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டியது தேவ அன்பு. இன்றைக்கு அந்த தேவ அன்பிலே நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக சில காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன் பின்பு நம்ம செபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், குடும்பத்திலே அன்பை பாதிக்கிற காரியம் என்ன? ஏன் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அழிந்து விடுகிறது என்பதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். பாவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பை அது அழித்து போடுகிறது. ஒரு அன்பு பாவம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது. அதுதான் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவாதி தேவன் மனிதனையும் மனுஷியும் படைத்த பொழுது அவள் சமாதானம் உள்ளவர்களாக, தன்னோடு கூட நிற்கிறவர்களாக, அன்போடு இருக்கிறவர்களாக தான் படைத்து கொடுத்தார். ஆனால் பாருங்க, பாவம் அவளுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அவளுடைய வாழ்க்கையை தலைமாற்றமாக மாறிவிட்டது. இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்று சொல்லுவர்கள் கூட அன்பிலே குறைந்திருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்றுதான் வேதம் கற்றுத்தருகிறது. அப்ப கடைசி நாட்கள் வர வர எல்லாருடைய அன்பும் தணிந்து கொண்டே போகுமாம். ஏன்னா இந்த அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறதுனாலே. எனக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனைவியை பார்த்து அன்பு காண்பிக்க முடியவில்லை. ஏன்னு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில போர்னோகிராஃபிக்கு இடம் கொடுத்ததுனாலே உங்களுடைய சொந்த மனைவியை பார்த்து உங்களால் மகிழ்ந்திருக்க முடியவில்லை. அந்த முகத்தை பார்த்து உங்களால் சொல்ல முடியவில்லை, லவ் யூ என்று சொல்ல முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில பிறரை கொடுத்து யோசித்துக் கொண்டிருக்கிறபடினாலே மனைவிக்கு கணவனோடு கூட பேச முடிவது இல்லை. எனக்கு இந்த அக்கிரமம் தான் அன்பை தொலைத்து போடுகிறதாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. We have to be careful. எந்த இடத்துல பாவம் இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்க முடியாது. ஆதாமும் எவ்வளவு இருந்தார்கள், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே பாவம் அவர்களுக்குள்ளாக வந்தது. அந்த பாவத்தை செய்த உடனே தேவன் அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். பல காரியங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டாலும் கூட இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிற காரியம் என்ன? தேவாதி தேவன் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கணவன் மனைவியின் உறவிலே ஒரு சாபம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த நாளில் இருந்து எப்படி பூமி ஒரு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிறதா மாறினதோ அதே போல எல்லா திருமணங்களும் ஒரு சாபத்துக்குள்ளாக மாறிவிட்டது. கணவன் மனைவி நடுவில் இருக்கிற ஒரு உறவு மாறி போய்விட்டது. கணவன் அந்த நாளில் இருந்து ஒரு ஆளுகை செய்கிறவனாக, அடக்குகிறவனாக, அடிமைப்படுத்துகிறவனாக மாறிவிட்டான். மனைவி அந்த நாளில் இருந்து எப்படியாலும் கணவனை மாற்ற வேண்டும், நான் சொல்லுகிறது நான் கேட்க வேண்டும் என்பது மாற்றுவதற்காக நான் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசைகளை மாறிவிட்டாள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதுதான் பாவத்தின் விளைவு. இன்றைக்கு திருமணம் தவிர பல பிரச்சனைகளுக்கு பாவம் என்ன காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பாவம் மனிதனுக்குள்ளாக வந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே வருகிறது. அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிற வரைக்கும், அந்த பாவம் மன்னிக்கப்படுகிற வரைக்கும் குடும்பத்திலே சமாதானம், ஒரு சந்தோஷம், அன்பு இருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை மாற்றுகிறவர். அதை பார்த்து ஒரு வார்த்தை ஜெபித்தால் போதும், இயேசுவை நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மாற்றுகிறார். அதன் பின்புதான் இந்த அன்பு, இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும். அதை வாசித்து பார்க்கும் பொழுது, இல்லை குறிப்பிட்ட வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதோட மூல பாஷையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதில் பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளை நான் முக்கியமாக கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், டிசையர் என்று சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கூட அதனுடைய கிரேக்கு பதம் டெஷூகா, TESHUQAH, டெஷூகா என்பது அதோடைய பெயர். உன்னுடைய ஆசை அவனை பற்றி இருக்கும். இந்த டெஷூகா என்றால் என்னென்றால் ஒரு பாவத்தை குறித்து மனிதன் கொண்டிருக்கிற இச்சையை தான் இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, காயின் ஆவியில் இருக்கிறாங்க. காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து பேசுகிறார் காயினோடு கூட. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று சொன்ன பொழுது அந்த பாவம் உன்னை பற்றி கொள்ள ஆசையாக இருக்கிறது, இட் லஸ்ட்ஸ் ஆஃப்டர் யூ என்பதாக அந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது இந்த டெஷூகா என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதே வார்த்தையை தான் அவர் சொல்லுகிறார் ஒரு சாபமாய் மனைவிக்கு கொடுக்கும் பொழுது, நீனுடைய ஆசையோட கணவனை குறித்து ஒரு இச்சையாக மாறி, கணவன் நீ விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டும் என்று மாறுவதற்காக உன்னை ஒரு சோதனை
சோதனைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு சோதனையின் கருவியாக மாறிவிடுகிறது என்பதுதான் அந்த அந்த ஒரு சாபத்தின் பொருளாய் இருக்கிறது. அது பின்பால் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ரூல் ஓவர் யூ என்று சொல்லி. அதாவது ரூல் ஓவர் அப்படின்னு சொன்னால் அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அது பார்க்கும்போது மார்ஷல் என்று சொல்லலாம். மார்ஷல் என்கிற வார்த்தை. அப்போ எகிப்தியர் இஸ்ரவேலரை அடக்கினார்கள், ஆண்டு கொண்டார்கள் சொன்னால் அது அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அப்போ கணவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? மனைவி அடிமையாக வைத்திருப்பான் என்பதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் கர்த்தர் அப்படி இருப்பதற்காக விரும்பவில்லை. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்படி ஒரு சாபமான ஒரு குடும்பமாய் கர்த்தர் வைத்திருக்க விரும்பவில்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே தான் இயேசு நமக்காக வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் விரும்புகிற காரியம் என்ன? இந்த குடும்பம் மாற வேண்டும். ஒரு கணவன் மனைவி அடக்குகிறவனாக அல்ல, மனைவி கணவனை வசியப்படுத்துகிறவளாக அல்ல, ஆனால் ரெண்டு பேரும் அன்பு உள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மனைவி எப்பொழுதுமே ஒரு கணவனை பார்த்து ஒரு மாற்றுவதற்காக ஏதாவது சொல்லி கொண்டு இருப்பாங்க. எப்படியாவது மாற்றம் சொல்லுவது, அங்கே எங்கேயோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அல்டீரியர் போட்டு இங்கே வரைக்கும் இருக்கும், தெரியாது உங்களுக்கு. சரியை சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் மாட்டினீங்க, அந்த பக்கத்தில் மாட்டுவீங்க. அது எப்படி வந்தது? கற்று சொல்லிட்டார்ல, அந்த மாதிரி உங்களோட ஆசை கொண்டு புருஷனை பற்றி நீ அவன் தான் பற்றி எப்படியாவது மாற்றணும் பார்த்துட்டு இருப்பேன் சொல்லி. சில சமயங்களில் செய்வாங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து விழுந்துருவாங்க, சரின்னு சொல்லுவாங்க. ஓகே எப்படியும் போ, ஒன்றும் எப்படி போன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியும், சொல்கிறது எதையுமே செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி இன்னும் அதிகமாக அடக்கிறவங்களாம் மாறிடுவாங்க. ரெண்டுமே ஒரு டேஞ்சரஸ். ஆபிரகாமை பார்த்து சாராய் சொன்னான், எனக்கு தான் குழந்தை பிறக்கலை, நான் மலடியாக இருக்கிறேனே, எனக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாள் ஆகார், நீ போய் அவளோட குடும்பம் நடத்துங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறாள். இதுதான் சாராய் சொல்லுகிற காரியம். அதை சொன்ன வார்த்தையை சொன்ன உடனே அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது? சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That means Abraham yielded to whatever he was saying. Her counsel was, he agreed with that. ஆனால் வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மிகவும் கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதாம் ஏவாளோடு கூட பேசின அதே வார்த்தைக்கு ஒரு ஈக்குவலண்டாக காணப்படுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஆதாமை நோக்கி சொன்ன காரியம் என்ன? ஆதாமை நோக்கி, ஆதாமே நீ உன் வார்த்தை, உன் மனைவியின் வார்த்தைக்கு, அதோடைய ஒரிஜினல் பதம்னா குவால், QOWL என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மனைவிக்கு நீ செவி கொடுத்து என்று சொல்லப்படும். செவி கொடுத்தா ஷமா, செவி கொடுத்தா ஷமா. இப்போ யூ ஹேவ் ஷமா டு யுவர் வைஃப்ஸ் குவால் அண்ட் யூ டிட் தட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் மனைவி சொன்னதுக்கு நீ நடந்துட்ட உடனடியா நீ பாவத்தை செய்துட்ட, ஆகையினால தான் இந்த சாபம் உனக்கு வருகிறதுன்னு சொல்லுகிறார். அதே போல தான் சாராய் சொல்லும் பொழுது ஆபிரகாம் சாராயுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் என்கிறதிலே அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஏப்ரம் ஷமா சராய் கால் என்று பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பாருங்க, ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் தவறான காரியங்களை சொல்லும் பொழுது அதை கணவன் புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தலைமைத்துவத்தை, தன்னுடைய ஆசாரியத்துவத்தை விட்டு கொடுத்து சரி நீ சொல்லுகிறபடி செய்யலாம் என்று சொல்வது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபத்தாக மாறிவிட்டது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அன்பினாலே பேசுகிறவர்களாக ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல மாறிவிடுகிறோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். தேவாதித்யத்தில் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கு வேதம் சொல்லுகிறது. ஏசபேலையும் ஆகாபையும் குறித்து, ஆகாப் தன்னுடைய மனைவியாக ஏசபேல் விரும்பினபடியாக செய்வதற்கு தன்னை விற்று போட்டான் என்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன? தேவாதி தேவன் ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தார் அல்லவா, நீ தான் உன்னுடைய மனைவிக்கு சொல்ல வேண்டும், நான் உனக்கு கொடுத்த கட்டளைகளை நீ தான் சொல்ல வேண்டும். அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாதுன்னு நான் சொல்லுகிறேனே. அப்படி சொல்லும்போது ஏவாளை கூட கிடையாது, கர்த்தர் ஆதாம்கிட்ட மட்டும் தான் சொல்றாரு. ஏன்னா ஆதாமோட வேலை ஏவாள்கிட்ட சொல்ல வேண்டியது, அதுதான் வேலை. ஆனால் அதை சொல்லாமல் அவன் அவன் விடலை, சொல்லிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா பல சமயங்களிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தாலும் சரி, ஆகாபுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறதை கேட்டு அதை மனைவிக்கு சொல்லுகிற அந்த தலைமைத்துவத்தை கணவர்கள் இழந்து போயிருக்கிறதுனாலே அந்த குடும்பத்தில் அன்பு நிலைத்திருப்பதில்லை. பாவம் அப்படித்தான் உள்ளே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக எப்படி பாவம் வந்திருக்கு என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து மிகவும் கவனமாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே மாற்றுங்க என்று சொல்லி ஒரு மனைவி கணவனோடு கூட பேசும் பொழுது அதை ஒரு மெனிப்புலேட்டிவாக, ஒரு வசியப்படுத்துகிறதா பேசாதபடிக்கு தெளிவாய் பேசுகிற ஒரு கிருபை கர்த்தர் தர வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்கணும். நாம குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் இருந்தால் அவரது அன்பை நமக்குள்ளாக தருவார். அப்போ முதலாவதாக கர்த்தர் கொடுத்த காரியம் என்ன? எல்லாம் நன்றாக இருக்கிறது கர்த்தர் கண்டார். ஆனால் பாவம் நுழைந்தபடியினாலே அன்பு குடும்பத்தை விட்டு எடுக்கப்பட்டு போய்விட்டது.
ஒருவரை ஒருவர் மனிப்புலேட் பண்ணுகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்து கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்ததுனால இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதாக மாறிவிடுகிறது. அதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு நல்ல செய்தி. The good news is that we have a better plan with God. தேவாதி தேவன் ஒரு அதை விட ஒரு உன்னதமான நோக்கத்தை, ஒரு திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டம் தான் ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப்ஸ். நீ அடக்கி ஆள வேண்டாம், உன் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அதை கத்த மாற்றி தருகிறார். மனைவிகளை உங்களுடைய சொந்த புருஷருக்கு அன்பு கூறுங்கள் என்பதாக கத்த சொல்லுகிறார். அப்போ அந்த அன்பு நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சாபங்கள் மாறுவதற்கு கத்த உதவி செய்வார். அன்பினாலே மாற்றப்பட முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு திரளான அன்பு என்ன செய்யுமா? அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தான் நேரிட்டு வாழ்க்கையில் இல்லை. சில காரியங்களை நான் தெளிவாக உங்களோட பேச விரும்புகிறேன். யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, டிவோர்ஸ்னால் எல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? இந்த வார்த்தை வந்தாலே நீங்கள் யோசித்து கொள்ளுங்க, சாத்தான் அவன் வீட்டில் வந்துட்டான் என்று யோசித்து கொள்ளுங்க. வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க, விபச்சார பாவத்தை தான் டிவோர்ஸ் பண்ணிடலாம், இப்போ தான் நிறைய நடக்குது இந்த ஊரில், அதெல்லாம் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடலாம் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் பாருங்கள், அந்த விபச்சார பாவம் இருந்தால் கூட தேவன் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை உன்னை இரண்டுமாய் சேர்த்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனை விட்டு வேறு ஒரு வாழ்க்கைப்பட்டால் அந்த புருஷன் அந்த ஸ்திரீ மறுபடியும் சேர்த்துக்கொள்வானோ, நானோ உன்னை மறுபடியும் அழைக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய அன்பான ஒரு வார்த்தை என்று யோசித்து பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் ஒரு அருமையான குடும்பத்திற்கு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவதற்கு நேர்ந்தது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அந்த கணவனுடைய வாழ்க்கையில் அவர் தவறு செய்து விட்டார். இன்னொரு ஒரு பெண்ணோடு கூட தவறு செய்து விட்டார். பெரிய ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. இதை குறித்து என்ன செய்யலாம் என்பதை குறித்து பேசப்பட்டது. இப்போ எல்லாம் பேசின உடனே நான் அந்த சபையின் போதகர் கேட்டார், அந்த சகோதரியிடம் கேட்டார், உங்களுடைய கணவர் உங்களுக்கு விரோதமாக இந்த குற்றத்தை செய்து விட்டாங்க, அது உண்மைதான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விரும்புகிறீங்க? நீங்கள் தான் விரும்பணும், நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம், அவர் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு வேணும். வாட் இஸ் யுவர் சாய்ஸ் என்று கேட்டாங்க. இந்த சகோதரி என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, என் கணவனை நான் மன்னித்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கும் சந்தோஷமாக குடும்பமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு பேர குழந்தைகள் பிறக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அன்பு இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்தில் யோசித்து பாருங்க. என்னுடைய குடும்பத்தில் அந்த அன்புக்கு தான் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் அன்பிலே நிறைந்திருக்க வேண்டும். அன்பிலே நிறைந்திருக்கு. எப்படி அன்பு கூறணுமா? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணுமா? கிறிஸ்து எப்படி அன்பு கூறினாரோ அப்படி அன்பு கூறணுமா? மனைவிக்காக உன்னுடைய ஜீவனை கொடுக்குற அளவுக்கு அன்பு கூறணும். அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் தன்னுடைய சபைக்காக. அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். மணவாட்டி சபைக்காக கர்த்தர் ஜீவனை கொடுப்பார் என்று சொன்னால், அதே போல நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்ன? நம்முடைய மனைவியிலே அவ்வளவு தூரம் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக வேதம் கற்றுத்தருகிறது. யோவான் 15:13 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு யாரிடத்திலுமே இல்லை. அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தான் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஆகவே தான் இந்த அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அந்த அன்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கணும். அப்போ இருந்தால்தான் அந்த ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் வந்த சாபத்தை உங்களால் மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே கொடுக்கப்பட்ட அன்பை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அவர் முன்பாக காண்பிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். இப்ரேய மொழியிலே அன்புக்கு பல விதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 விதமான வார்த்தைகள் அதில் காணப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்கே, ஃபிலியா, ஈரோஸ், அகாப்பே என்கிற 4 பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதில் 3 பதங்கள் வேதத்தில் வருகிறது. ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது இல்லை. ஸ்டோர்கே என்று சொன்னால் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு அன்பு தான் அது. ஒரு நேச்சுரல் லவ். ஒரு தாய் தன் பாலகனை தன் குழந்தைக்கு அன்பு கூறாமல் பாலகனை மறப்பாளோ அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்டோர்கே. இப்போ ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற ஒரு
அன்பு நேச்சுரலாக இருக்கிற இயற்கையான அன்பு, அதை தான் குறித்து ஸ்டோர்கே என்று சொல்லப்படுகிறது. ஃபிலியா என்று சொன்னால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவத்து ஒரு அன்பு. அதான் ஃபிலடெல்ஃபியா, அது சிட்டி ஆஃப் லவ், பிரதர்லி லவ் என்று சொல்லப்படுகிறது. அதான் ஃபிலியா என்கிற ஒரு பதம் அதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களிலே அந்த யோனத்தானும் தாவீதும் நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபிலியா என்கிற அன்புக்குள்ளாக இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்க they share everything. அவன் சொன்னால் பார்த்தீங்கன்னா யோனத்தான் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து கொடுத்தானா, சில கச்சையை கொடுத்தானா, தன்னுடைய அங்கேயே கொடுத்தானா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். தேட் இஸ் ஃபிலியா. எனக்கு நம்ம நண்பர்கள் ஒன்றுமே நோ பேரிங்ஸ். நீ வரலாம், எங்கள் வீட்டில் இவன் படுத்துக்கொள்ளலாம், இவன் குளிக்கலாம், டவலை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அந்நியோனி ஐக்கியம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபிலியா. அதுதான் சொல்லுகிறது. ரெண்டாவது ஒரு பதம் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக இருக்கிற ஒரு பதம் ஈராஸ் என்கிறது ஒரு கணவன் மனைவி நடுவில் இருக்கிற ஒரு குடும்ப உறவை குறிக்கிற ஒரு பதம். ஆனால் அது வேதத்தில் எங்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் எபிரேய மொழியில் இருக்கிற ஒரு வார்த்தை. அதை குறித்து நம்ம மற்ற ஒரு நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் முக்கியமாக சொல்லப்படுகிற அன்பு, இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதான்? அது ஒரு அகாப்பே என்கிற அன்பு. தேவாதி தேவன் ஜீவனை கொடுக்கிற அன்பு, அதுதான் அகாப்பே என்கிற அன்பு. அந்த அன்பை தான் ஒரு கணவன் மனைவிக்கு காண்பிக்கணுமா, அந்த பதத்தை தான் வேதம் பயன்படுத்துகிறது. Husband has to have the agape love for the wife that he is willing to die for her. அதை தான் வேதம் கற்றுத் தருகிறது. எனக்கு அந்த agape love நமக்கு வரணும், என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் அர்ப்பணித்து நம்ம செபிக்க கற்றுக்கொள்ளணும். அன்பு நமக்குள்ளாக வருவதற்காக நம்ம கேட்டு பார்க்கணும். தன்னோட சொந்த சகோதரனை அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று தான் வேதம் சொல்லி இருக்கிறது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் சொந்த மனைவியை பகைத்தால் அவன் பொய்யன் என்று தான் வேதம் சொல்ல வேண்டும். நான் பாருங்க, அந்த அன்பு நமக்குள்ளாக வந்தால்தான் அதை மாற்றுகிறது. இன்றைக்கு அந்த அன்பை நமக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தாவே அன்பு வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். இப்போ கணவனை குறித்து மனைவியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த அகாப்பே என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவியை அகாப்பே அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி, மனைவியை குறித்து தீர்த்தின் புத்தகத்திலே வாசித்தோம் அல்லவா? பாலிய ஸ்திரீகள் தன்னுடைய கணவர்களுக்கு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? அகாப்பேன்னு சொன்னாங்க சிஸ்டர். வேற யாரும் சொல்லிங்களா? யாரும் சொல்ல பயப்படுறீங்களே, சும்மா சொல்லுங்க. தப்பு போனால் பெனல்ட்டி கிடையாது. அதில் அகாப்பே என்று சொல்லப்படவில்லை, அதில் ஃபில்லியோ என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு கணவன் மனைவியை காண்பிக்க வேண்டிய அன்பு அகாப்பே, தியாகமான அன்பு, தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டிய அன்பு, அந்த கடமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ கணவனாக இருக்கிறவங்க தன்னுடைய மனைவிக்காக ஜீவனை கொடுக்கணுமா? ஆனால் மனைவிக்கு மட்டும் ஏன் ஃபில்லியோ சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், அந்த மனைவி தன்னுடைய உள்ளத்தில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது யார்கிட்ட பண்ணணுமா? ஹஸ்பண்ட் தான் ஷேர் பண்ணணும். உள்ள ஷேர் பண்ணக்கூடாது. அவங்க ஃப்ரெண்டு இவங்க ஃப்ரெண்டுக்கு உள்ள சொல்லிடக்கூடாது. தப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோன் என்ன செய்தானா, அவன் தெலீலாளோடு கூட என்ன வந்தானா, ஸ்நேகமாய் இருந்தான். பாருங்க, தமிழில் போடுங்க, ஸ்நேகமாக இருந்தான், ஸ்நேகிதமாக இருந்தான். ஏன்னா they became friend. They can say everything. He shared everything. Cut my hair, I'll die. He shared even that. ரைட்? அதுதான். அப்போ ஒரு மனைவிக்கு கற்று எதிர்பார்க்குற காரியம் என்ன? ஒரு எமோஷனல் லவ், த எமோஷனல் அட்டாச்மெண்ட் தட் யூ ஹேவ். த மோமெண்ட் இட் வென்ட் டு சம்வேர் எல்ஸ், தேர் சம்திங் ராங். இந்த குடும்பத்தில் அன்பு இருக்கும்போது அதுக்கு குறைந்து போவதுக்கு அதுதான் காரணம். சில சகோதரிகள் தன்னுடைய வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் கணவனை பற்றி எல்லா குறையும் போய் மற்றவங்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற உறவு அப்படிப்பட்டதல்ல. ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் ஃபில்லியோ என்கிற அன்பை அவளுக்கு எப்பொழுதும் காண்பிக்க வேண்டும். அன்பு மாயமற்றதாக இருக்கணும். எப்பொழுதும் தெளிந்த மனதோடு கூட சந்தோஷமாக பேசுகிற ஒரு பாக்கியத்துக்குள்ள கர்த்தவங்களை கொண்டு வரணும். இப்போ கணவன் மனைவிக்கு அகாப்பே அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவனுக்கு ஃபில்லியோ அன்பை செலுத்த வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். குடும்பத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறது அதுதான். ஆதியிலே கர்த்தர் உருவாக்கின பொழுது எல்லாம் நன்றாக இருந்தது. பாவம் நுழைந்தது, சாபத்தினாலே மனிதன் அன்பை இழந்து போய்விட்டான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அன்பை நமக்கு காண்பித்து, என் புருஷர்களை இப்படி நடந்து கொள்ளுங்கள், மனைவிகளை இப்படி நடந்து கொள்ளுங்கள் சொல்லி நமக்கு அன்பை மறுபடியும் அவர் கற்றுத்தருகிறார். அந்த அன்புக்குள்ளாக வருவதைத்தான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். சரி, இந்த அன்பை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த அன்பை புதுப்பித்துக் கொள்வது எப்படி? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் இந்த அன்பை குறித்து பல காரியங்கள் சொல்லி தந்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் ஒரு அன்பின் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 13வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, எருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும்
விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அன்பிற்கு ஒரு இலக்கணம் என்று நம்ம சொல்ல முடியும். அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அன்பு வேண்டும். இந்த அன்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இது ஒரு ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி என்று சொன்னால் என்ன? ஒரு கனி வருவதற்கு நம்ம உழைக்க வேண்டும், அதற்காக நம்ம தண்ணீர் ஊற்ற வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும், அதை வளர்விக்க வேண்டும், பயிர் செய்து வளர்விக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியம். அப்போ இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நாம் அதை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ இட் இஸ் an act of will that you can say that I will have love for my wife, I will have love for my husband. நீ யோசித்து பாருங்க, கடந்த அடுத்த ஒரு 30 நாளைக்கு என்னென்ன காரியங்களிலே உங்களுடைய அன்புக்கு ஒரு தடை இருக்கிறதோ அதை மாற்றிக்கொள்ள முடியாது முயற்சி செய்து பாருங்க. அந்த 30 நாட்களுக்குள்ள நீ அன்பிலே வளர்ந்து விடுவீர்கள். பார்த்து கொடுக்குற போனக்காக நிறுத்துங்க. 30 days கழிச்சு பாருங்க, உங்கள் அன்பு வளர்ந்துருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அன்பு என்ன செய்யுமா? நீடிய சாந்தம் உள்ளது. ஏதாவது பேசும்போது ஷார்ட்டாக பேசாதீங்க, கொஞ்சம் நீடிய சாந்தமாக இருந்து பாருங்க. ஒரு 4 தடவை பண்ணி செய்து பாருங்க, நீங்கள் அன்பிலே வளர்ந்துருப்பீர்கள். நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். இந்த அன்பு எப்படி உள்ளதான்? பொறுமை உள்ளதான். அப்போ பொறுமைக்கு பாருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். வீண் வார்த்தை பேச கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்பு. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லு, அன்புக்கு பொறாமை இல்லை. சிலர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நான் உன்னோட அதிக சம்பளம் வாங்குறேன்னா, நான் ப்ரொமோஷன் வாங்குறேன்னா, நீ வாங்குறியா? அதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு அது தகுதி அல்ல. அது ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஒரு அன்பில் வளர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, ஷோ ஆஃப் பண்ணி கொண்டு எப்பொழுதும் நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்காது, இருமா படையாது. எல்லாம் நான் செய்து கொடுத்தா கூட அன்பு தாழ்மையாக தான் இருக்கும். அதுதான் அது அன்பிற்கு இலக்கணம். அன்பு எப்படி உள்ளதான்? அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, செல்ஃபிஷாக இருக்காது, அது எப்பொழுதுமே சின்னமடையாது. டக்குன்னு கோவப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள். 2 நாள் பார்த்தீங்கன்னா அன்பு வேறத்து போயிருக்கும். ஏதோ ஒரு காரியம் சும்மா சாதமாக நடந்ததுக்கு ஒரு கோபத்தில் பேசிட்டு போயிடுவீங்க. அப்புறம் ஏன் எங்கள் வீட்டில் அன்பே இல்லை? நீங்கள் அன்பை வளர்த்து கொள்ளவில்லை. அதற்குரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாம் தவற விடுகிறீர்கள் என்பது தான் அதற்குரிய அர்த்தம். தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும். பாருங்கள், எத்தனை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் வாசித்து பாருங்கள். இது ஒவ்வொன்றும் பார்த்தா நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா, சின்னமடையாமல் இருக்கிறேனா, நீடிய சாந்தத்தோடு இருக்கிறேனா, எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேன், சகித்து கொண்டு இருக்கிறேனா, சகிப்புத்தன்மை எனக்கு இருக்கிறதா, அதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு தானாகவே வளருவதை நீங்கள் பார்ப்பீங்க. வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அன்போடு செய்யப்பட்ட கடவுது. குடும்பத்தின் காரியம் எல்லாத்தையும் அன்போடு நீங்கள் செய்யணுமாம். வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். எதற்காக? மனத்தாழ்மையோடு ஒருவர் மேன்மையாக எண்ணிக்கொண்டு செய்கிறது. எபேசியர் 4:32 சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சில வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மன்னிச்சுன்னு சொல்லிடுவாங்க. பாதி பேருக்கு மேலே யாராவது ஸ்டாரிங் கேட்டாங்கன்னா ஓகே பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு நிலைமை வராது. அதனால க்ளோஸருக்கு வர மாட்டாங்க. சரி இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாலஜி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதை எடுத்துக்கொள்ள ஒரு மன்னிப்பே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க மன்னிச்சுடுவேன் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த மாதம் ஒரு கான்வர்சேஷன் வரும். அதே சொல்லுவாங்க, எனக்கு சொன்னில்ல அப்படிம்பாங்க. எப்படி அன்பு வளர முடியும்? இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன்னுடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுவேன், அவளை நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் கர்த்தர் கொடுக்குற பாக்கியம், அதுதான் கர்த்தர் விரும்புகிற அன்பு. ஒரு குடும்பத்தில் அன்பு வளரணும். எப்படி வளரும்? அப்படி தான் வளர முடியும் தேவனுடைய சமூகத்தில். ரோமர் 12:10 சொல்லுகிறது ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அதைத்தான் கர்த்தர் நமக்காக கற்றுக் கொடுக்குற காரியம். இந்த அன்பை வளர்ப்பதற்கு என்ன செய்யணுமா? முதலாவதாக தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி என்ன செய்யணுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 பேதுரு 1:22 அப்படி சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில மாயமற்ற அன்பு வரணும்னா இந்த வேதத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், வசனத்தை வாசிக்கணும், அதை கேட்கணும், அதன்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தானாகவே அன்பு உங்களுக்குள்ளாக கிளம்பி வரும். 2வதாக என்ன செய்யணுமா? அதை ஒரு முழு பலத்தோடும் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்யணுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. 2ஆம் கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உங்களால் செய்ய முடியல கர்த்தர் சொல்லுவாரா? செய்ய முடியாத போய் சொல்ல மாட்டார்.
அப்போ இதை செய்ய முடியும்னு அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு பை an act of will that you commit yourself to say I will force myself to love my spouse. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய அன்பை நமக்குள்ளாக அவர் ஊற்றுகிறாராம். அப்பொழுதுதான் நமக்குள்ளாக இந்த அன்பு காணப்பட முடியும். இப்போ அன்பை வளருவதற்கு முதலாவதாக அன்பை குறித்து வாசித்து தியானித்து அந்த அன்பை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும், சகித்து கொள்ளணும், தாங்கணும், நம்பணும், சின்னமடையக்கூடாது, அதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும். இரண்டாவதாக வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியார் நம்மிடத்தில் வந்து அன்பை கொடுப்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதை கேட்டு நமக்கு அன்பை தருவார். அவர் தான் அன்பை நமக்கு தருகிற தேவன். அவர் நமக்கு விரும்புகிற காரியம் அதுதான். இந்த உலகத்தில் ஒரு சாபம் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இயேசு இருக்க வேண்டும். இயேசு சாபத்தை விலக்கி போட்டு தம்முடைய அன்பை நமக்கு தர வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேதுருவிடத்தில் கர்த்தர் இயேசு பேசுகிறதை குறித்து நமக்குலாம் பல முறை வாசித்திருப்போம். பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு சொல்கிறார், ஆம் கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவேன் என்று முதலாவதாக அவர் சொல்லுகிறார். இரண்டாவது முறையாக இயேசு மறுபடியும் பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா? அவரும் பதில் சொல்லுகிறார், ஆம் கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்பதை நீர் அறிவீர். மூன்றாவது முறையும் இயேசு கேட்கிறார், சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் துக்கப்பட்டு கண்ணீரோடு அவர் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா நீ என்னை நேசிக்கிறாயா என்கிற காரியம், நேசிக்கிறேன் என்கிற காரியம் ரெண்டும் ஒரே வார்த்தைகள் தான். ஒரே வார்த்தை அன்பு அல்லது நேசம். அது என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி யோசிக்கிறீங்க? முதலாவதாக இயேசு பேதுருவை பார்த்து கேட்ட பொழுது அவர் கேட்ட காரியம் இதுதான், பேதுருவே நீ என் மேலே அகாப்பே விதமாக நேசிக்கிறாயா? Do you love me so much that you can give your life to me? இப்போ பேதுரு பதில் சொல்லுகிறார், ஆம் கர்த்தாவே நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் அவர் அகாப்பேங்கிற பதிலை பயன்படுத்தலை. அவர் சொல்லுகிறார், நான் உண்மை பிள்ளையோவாக நேசிக்கிறேன், நான் ஒரு சகோதரனை போல் நேசிக்கிறேன். ஆனால் இயேசு உடனடியாக ஒன்று சொல்ல சரின்னு சொல்லிவிட்டார். மறுபடியும் கேட்குற காரியம் அதுதான், சீமோன் பேதுருவே நீ என்னை அகாப்பே அன்பாக நேசிக்கிறாயா? ரெண்டாவது முறை கருத்தை கேட்கிறார், நீ ஜீவனை கொடுக்குற அளவுக்கு நேசிப்பாயா? அப்போ பேதுரு சொல்லுகிறார் மறுபடியும், ஐ கேனாட் கமிட், என்னுடைய அன்பு அவ்வளவு அன்பு அல்ல, அவனுடைய பிள்ளையோ அளவுக்கு நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது முறையும் இயேசு கேட்ட பொழுது, இப்பொழுது இயேசு அகாப்பே என்கிற தொடரை பயன்படுத்தலை. அவர் கேட்டார், பேதுருவே என் பிள்ளையோ அளவுக்காவது நேசிக்கிறாயா? Do you love me to the extent of a பிள்ளையோ? அப்போதான் பேதுரு நொறுக்கப்பட்டார். யோசித்து பார்த்தார், இல்லை எனக்கு அந்த அன்பு இல்லை, அந்த இயேசு விரும்புகிற அந்த அகாப்பே அன்பு இல்லை. இப்போ இயேசுவே கீழே இறங்கி வந்துட்டார், பிள்ளையோன்னு சொல்லிட்டார். ஏன் எப்படி சொன்னா தெரியுமா? 3 நாளுக்கு முன்பு தான் பேதுரு சொன்ன காரியம், இங்கெல்லாம் விட்டு ஓடி போனாலும் நான் உண்மை மறுதளிப்பதில்லை, நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். அது சொன்னது அவர் தான். சொல்றதெல்லாம் எளிது. திருமணத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். Did you really mean it? Did you really mean it? இயேசு வந்து கேட்கிறார், இந்த உடன்படிக்கை நீ உண்மையிலே பண்ணையா? மரணம் பிரிக்கிற வரைக்கும் செய்வேன் என்று சொன்னாயே. பேதுருக்கு அப்பதான் அவருக்கு புரிந்து உண்மையான நிலைமை புரிந்தது. தேவனே என்னை மன்னியும், நான் உண்மையிலே உனத்துல அகாப்பே அன்பாக நான் இல்லை, நான் குறைதான் நேசிக்கிறேன். அதை பாருங்க, பேருடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவர் இயேசுவுக்காக தலை கீழாக சிலுவிலே அறையப்பட்டு ஜீவனை கொடுத்து தான் அவர் மரித்தார். அவருடைய அன்பை வளரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய திருமணத்தில் இந்த அன்பு தேவை, அன்பு தேவை. அதுக்கெல்லாம் ஆரம்பம் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக வரணும். இந்த அன்பை நீங்கள் விரும்பணும். விரும்பி கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு இந்த அன்பை ஊற்றுவார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 7 மினிட் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தில் இந்த அன்பை புதுப்பித்து தாரும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அவரை பார்த்து நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். கர்த்தரை பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் தருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? முப்புரி நூல் சீக்கிரமாக யாராது. 3வது நூலாக நம்முடைய குடும்பத்தில்
பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் கணவனுக்கும் மனைவிக்கும் தம் அன்பை ஊற்றிக்கொண்டே இருப்பார். இப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஏன் ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கலாம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தில் அன்பில் நான் எங்கே இருக்கிறோம், இந்த அன்பில் நான் எங்கே இருக்கேன், என்னுடைய மனைவி என்னுடைய கணவனை நேசிப்பதில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் கர்த்தாவே விவாகத்தில் நான் திருமணம் செய்த பொழுது கொடுத்த வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கைகள் எல்லாம் நான் அவ்வளோ சீரியஸாக நான் எடுத்துக்கொள்ளலை, நான் அதிகமாக நான் யோசிக்கலை. இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன், நான் எப்படி நான் நேசிக்கிறேன், என் தேவனை நான் எப்படி நேசிக்கிறேன், என் சொந்த மனைவியை நான் எப்படி நேசிக்கிறேன், என் சொந்த கணவனை நான் எப்படி நேசிக்கிறேன், மற்றவர்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறேனா, வெளியிலிருந்து மற்ற காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேனா, மற்றவர்களை நேசிக்கிறேனா, மற்றவைகளை நேசிக்கிறேனா. தகப்பனே, எனக்கு மன்னியும். இன்றைக்கு கர்த்தாவே, உண்மையான அன்பை எனக்கு நீங்கள் தாரும். இதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் அன்போடு இருப்பதற்கு நான் முதலடி எடுத்து வைப்பேன். நான் கர்த்தாவே இயேசுவை போல நேசிப்பேன். அவர் முந்தின இடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. I will be the first one to love. I will be the first one to love. I will be the first one to love. அதை தான் நீங்கள் சொல்லி ஜெபிக்க விரும்பினா, if you say that this is my first prayer, oh Father God, that I will be the first one to love in my family, அதுக்காக நீங்கள் கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தீங்க, ஜெபியுங்க. கர்த்தர் அன்பை உங்களுக்கு தருவார். God bless you. 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 ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு அருமையான தேவன் தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சாபங்களை மாற்றும்படியாக, ஒரு மனிதனுக்குள்ளாக சாத்தான் கொண்டு வந்த சாபங்களை மாற்றும்படியாக தேவாதி தேவன் எங்களோடு கூட இறங்கி வந்து உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு தந்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு காண்பித்தீரே. நாங்களும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் முந்தின இடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே அன்பு உண்டாகி இருக்கிறது. கர்த்தாவே, அதை அவர் அப்படி அன்பு கூறுவார் என்று சொன்னால் நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அன்பிற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் குடும்பத்தில் அன்பை காண்பிப்பதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் அன்பை புதுப்பித்து தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே, ஒவ்வொரு இருதயங்களிலும் அன்பை ஊற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை எல்லாருடைய இருதயத்தில் கர்த்தாவே அப்பா ஊற்றப்படும்படியாக, இப்பொழுது அன்பிலே வளரும்படியாக எல்லாருக்கும் இந்த கிருபை தருவீராக ராஜா. கர்த்தர் விரும்புகிற அன்பினை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தா, இன்று முதற்கொண்டு கர்த்தாவுடைய குடும்ப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறுவதாக. குடும்பத்தில் கர்த்தாவே உள்ள பேச்சுவார்த்தைகள் வித்தியாசமாய் மாறுவதாக. குடும்ப சூழ்நிலைகள் கர்த்தாவே அன்பினாலே நிறைந்திருப்பதாக. தேவ சமாதானம் நிறைந்திருப்பதாக ராஜா. தேவனே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.